இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் வந்து கடத்துவாங்க. அப்போ கடத்தும்போது பார்த்தீங்கன்னா வந்து வேனில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கோட சிம்பிள் இருக்கும். இந்த ரெக்க சிம்பிள் இதில் மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர், சூப்பர்வைசர், பியூன் போன்ற எல்லாரையும் கடத்துவாங்க. அவங்களும் கொலை பண்ணும்போது ஒரு பாக்ஸ் வச்சு கொலை பண்ணுவாங்க. அந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதே ரெக்க சிம்பிள் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் லாஸ்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சூர்யா கொலை பண்ணுவாங்க. அந்த எஸ் சூர்யா கொலை பண்ணுறப்ப அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இதே ரெக்க சிம்பிள் அங்கேயும் இருக்கும். ஸோ இந்த ரெக்க சிம்பிள் என்ன மீனிங் வந்து ரிவெஞ்ச் கொடுக்குறது. இந்த படம் பேசிக் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிவெஞ்ச் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி தான் வந்து. ஸோ இதனால் வந்து டேரக்டர் வந்து இந்த சிம்பிள் வந்து அங்கங்கே காட்டியிருக்காங்க. எஸ் சூர்யா பார்த்தீங்கன்னா வந்து நித்யா மேனன் வந்து பில்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நித்யா மேனன் வந்து சிஸ்டரிங் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இந்த சிஸ்டரிங்னால வந்து நித்யா மேனனுக்கு ஏதோ நடக்க போகிறது, ஏதோ கனெக்டட் இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது எங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நித்யா மேனன் சிஸ்டரிங் ஆப்ரேஷன் பண்ண தான் இறப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சீனில் சொல்லிட்டாங்க நித்யா மேனன் வந்து இந்த சிஸ்டரிங்னால ஏதோ வந்து நடக்க போகிறத ரிலேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்ட ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறையா பேசியிருப்பாங்க. அது எங்கெங்கன்னா வந்து நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஜிஎஸ்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வடிவேலு சார் பார்த்தீங்கன்னா வந்து நோ மணி ஒன்லி டிஜிட்டல்